தோழா தலைவருக்கு வணக்கம். லாஸ்ட் வீடியோல நீங்க பாத்திருப்பீங்க, நான் வந்து ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சோ பார்ட் 1 தான் அது. இது பார்ட் 2. ஓகேங்களா? சோ ஊருக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க இந்த தடவை கேப்ல தான் புக் பண்ணி போனோம். ஏன்னு கேட்டீங்கன்னா ட்ரெயின் புக் பண்ண அதுல வந்து கிடைக்கல, அதுக்கப்புறம் பஸ் புக் பண்ணோம், அதுலயும் கிடைக்கல. சரி ஓகே கண்டிப்பா போய் ஆகணும் அப்படின்றதுனால அப்புறம் வந்து கார் புக் பண்ணிட்டு சரின்னு சொல்லிட்டு அதுலதான் கிளம்பணும். ஆனா போனீங்க அப்படின்னா இது வந்து பைபாஸ் ரோடு மாதிரியே தெரியல. அவ்வளவு ரஷ். எல்லாமே கல்யாண நாள் ஜூன் 8 ஆக்சுவலி இந்த டே வந்து. சோ ஜூன் 8 வந்து ரொம்பவே நல்ல நாள் அண்ட் கல்யாண நாள் அப்படின்றதுனால எல்லாருமே வந்து பைபாஸ்ல கூட வந்து வண்டி எல்லாம் அப்படியே ஊறிட்டு தான் போனது. டிராபிக்கா இருக்கும் பாத்தீங்களா, யூஸ்வல் டேஸ்ல நம்ம சாதாரண ரோட்ல சென்னை எல்லாம் போனீங்கன்னா இருக்க மாதிரியே தான் இருந்தது. சரி எப்படியோ வந்து சரி இப்ப பசிச்சது, அதனால நாங்க என்ன பண்ணோம், ஒரு இடத்துல வந்து கார் எல்லாம் நிறுத்தி வச்சுட்டு அதுக்கப்புறம் சரி எல்லாரும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். அண்ட் அந்த இடத்துல போய் இடம் கிடைக்கவே ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனால அதுக்கு முன்னாடி வந்து பொடி வச்சிருந்தாங்க, பருப்பு பொடி. அதுக்கப்புறம் ஆக்சுவலி எங்க வீட்டுக்காரர் வந்து சாப்பாடு ஆர்டர் பண்ணிருந்தாங்க. அதுல பாருங்க கூட்டு, அப்புறம் சப்பாத்தியும் கொடுத்திருந்தாங்க, ஒரு செட்டு அப்பளம் கொடுத்திருந்தாங்க. இப்ப பாருங்க பசங்க வந்து என்ன ஆர்டர் பண்ணிருந்தாங்க அப்படின்னா பரோட்டா ஆர்டர் பண்ணிருந்தாங்க. பரோட்டா அண்ட் அதுக்கான தொட்டுக்கிறதுக்கு வெங்காயம் கொடுத்திருந்தாங்க அதே சமயம். சோ பரோட்டா அவனுங்க வெளியில, ஆக்சுவலி நான் பரோட்டா வந்து சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவேன், இதுதான் சமயம்னு சொல்லிட்டு வெளியில கிளம்புனோம்னா பரோட்டா 2 பேரும் ஆர்டர் பண்ணிக்கிட்டானுங்க. நம்மளும் வெளியில இருக்கும்போது ஒன்னும் சொல்ல முடியாது, அதனால விட்டாச்சு. நான் வந்து ஃப்ரைட் ரைஸ் வாங்கிக்கிட்டேன். எனக்கு வந்து வெறும் ஃப்ரைட் ரைஸ் தான், அதுல வந்து சைட் டிஷ் எதுவுமே கொடுக்கல தொட்டுக்கிறதுக்கு. எனக்கு ஏன்டா ஆர்டர் பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு பார்த்தா அப்புறம் சாஸ் மட்டும் தான் கொடுத்திருந்தாங்க. அதுவுமே எனக்கு ஒன்றும் பிடிக்கல. அப்புறம் டிரைவர் தான் அங்க உட்காந்துருக்காங்க. இது வந்து எங்களோட வீட்டுக்காரு. சோ எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டு இப்ப பாருங்க பசங்க வந்து அவனுங்களுக்கு தகுந்த மாதிரி எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு, அது அவ்வளவு கூலிங்கா இருந்தது. வெனிலா பிளேவர் அண்ட் சாக்லேட் பிளேவர் 2 பேரும் வந்து ஆர்டர் பண்ணிட்டு எல்லாம் வந்து திரும்ப வந்து நாங்க என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஊருக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இது ஆல்மோஸ்ட் வந்து நாங்க எங்க இடத்துக்கு வந்து ரீச் ஆயிட்டோம். அண்ட் கிளம்பி போகும்போது தான் பார்த்தோம் எவ்வளவு ஆக்சிடென்ட்ஸ், ஒரு சில இடத்துல வந்து ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாமும் இருந்தது. பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருந்தது. சரி என்னடா, ஏன்னா ஊருக்கு போகணுன்ற எல்லாரும் அது ஏதோ ஒரு காரணத்தினால வந்து ஆக்சிடென்ட் ஏற்பட்டுருது. அது பார்க்கவே கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. சில கார்லாம் வந்து டேமேஜ்டாவே இருந்தது அண்ட் டேமேஜ்டாவே ஓட்டிட்டு வந்து போயிட்டு இருந்தாங்க. அது கூட நான் இதுல ஆட் பண்ற பாருங்க. சில கார்லாம் வந்து ஆக்சிடென்ட் ஆயிருக்கு போல, பின்னாடி யாரோ இடிச்சிருக்காங்க போல. எங்க ஊர் நெருங்க அப்படியே சன்லைட்டே வந்து இறங்க ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா டிராபிக்னால போக முடியல. நான் சொன்ன பாத்தீங்களா, நான் ஆக்சிடென்ட் ஆன ஒரு கார் கூட பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த கார் தான் ஏதோ ஆக்சிடென்ட் ஆயிருக்கு போல. அதையும் வந்து அப்படியே பார்த்துட்டு போயிட்டு இருந்தோம். ரொம்பவே கஷ்டமா இருந்தது பாக்குறதுக்கு. இப்ப நம்ம ஆல்மோஸ்ட் வந்து எங்க ஊரை வந்து நம்ம ரீச் பண்ணிட்டோம். அண்ட் தம்பிங்க என் பசங்க எல்லாம் சொல்லிட்டு வந்தா, டே பனைமரம் பாருங்கடா, இதுலதான் நொங்கு கிடைக்கும், இப்பெல்லாம் நிறையவே இருக்கு, நம்ம ஊர்ல கூட நிறைய பனைமரம் இருக்கு அப்படின்னு நான் அதையும் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தேன். சோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து எல்லா டிராபிக் எல்லாம் தாண்டி ஒரு சில இடத்துல மட்டும் தான் டிராபிக் இல்லாம இருந்தது. அதர்வைஸ் வந்து ஒரு சென்னையில ஒரு மெயின் ரோட்ல போயிட்டு இருக்க மாதிரியே தான் இருந்தது. அதனால டிராபிக்கே தான் இருந்தது. பைபாஸ் ரோட்ல போற மாதிரி எங்களுக்கு ஃபீலே இல்ல. சரி எப்படியோ நம்ம ஊரு ரீச் ஆயிட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 6 o'clock ஆயிடுச்சு நாங்க வந்து கிளம்பி வர்றதுக்கு. எங்க ஊரை ரீச் பண்றதுக்கு ஒரு 6 o'clock ஆயிடுச்சு. அண்ட் ரீச் ஆகிற டைம்ல பாத்தீங்கன்னா அப்படியே இருட்டிக்கிட்டு செம்ம மழை. அதோட சேர்த்து நான் அந்த முத்தமலை சாங் ரொம்பவே வைப் பண்ணிட்டு கார்ல வந்து கேட்டுட்டு அப்படியே ரொம்பவே என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தேன். ஆல்ரெடி நான் நிறைய ரீல்ஸ் கூட அதுல பண்ணிருக்கேன். அதனால அதையும் அந்த சாங்கையும் போட்டு அதையும் கேட்டு நாங்க செம்மையா ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தோம். ஆனா அதெல்லாம் என்னால கவர் பண்ண முடியல. இப்ப பாருங்க நம்ம வந்து யூஸ்வலி நான் வந்து இந்த ஹோட்டல் தான், நாங்க எங்க பெரம்பலூர்ல இருக்க ஹோட்டல், இது வந்து நான்வெஜ் ஸ்பெஷல் இந்த ஹோட்டல் வந்து. சோ அந்த இடத்துக்கு நம்ம வந்து வந்துட்டோம். அதனால சாப்பாடு எல்லாம் வாங்கிட்டு போயிடலாம், எதுக்கு நம்ம ஆல்ரெடி லேட் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் வந்து கஷ்டம் கொடுக்க வேண்டாம் யாருக்கும் அப்படின்றதுனால வீட்டுல இங்க இருந்து கடையில இருந்து வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு. அண்ட் இந்த கடையில எல்லாமே நல்லா இருக்கும், ஃபுட்டும் நல்லா இருக்கும், சீரக சம்பால பண்ணுவாங்க. இது வந்து நான்வெஜ் ஸ்பெஷல் ஹோட்டல். சோ இவங்களையும் நல்லாவே எங்களுக்கு தெரியும். சோ நல்லாவே கவனிப்பாங்க. அதனால நாங்க இந்த ஹோட்டல்ல வந்து சாப்பாடு எல்லாருக்கும் வாங்கிட்டு போயிடலாம், பசங்களுக்கு எங்களுக்கு அப்புறம் வந்து டிரைவர் அண்ணனுக்கு எல்லாருக்கும் வாங்கிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. அதே சமயம் இப்ப நான் கல்யாணத்துக்காக தானே வந்திருக்கேன். சோ ஃப்ரூட்ஸ் எல்லாம் தட்டுல வச்சு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக ஃப்ரூட்ஸ் எல்லாம் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா விலை ரொம்பவே அதிகமா இருந்தது. சரி பரவாயில்ல, என்ன பண்றது, வாங்கிதானே ஆகணும். அண்ட் வாழைப்பழம் வாங்கிட்டு இருந்தேன். வாழைப்பழம் வந்து ஒரு டசன் வந்து 80 rupees சொன்னாங்க. கடைசியா வந்து கொஞ்சம் 1-2 கூட இருக்கும் பாத்தீங்களா, அதோட சேர்த்து 100 rupees கொடுத்தாரு அந்த தாத்தா வந்து. சோ அதையும் வாங்கிட்டு, இது எங்க ஊர் மார்க்கெட்டு, பெரம்பலூர் மார்க்கெட்டு, ரொம்பவே பிஸியான மார்க்கெட்டு பாத்துக்கோங்க. இதுதான் எங்க ஊரு. கிராமத்துல இருக்கவங்க எல்லாம் இங்கதான் வந்து வாங்குவாங்க. நம்மளும் எல்லா ஃப்ரூட்ஸும் வாங்கிட்டு என் தாத்தாட்ட கேட்டு அந்த எனக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ரெட்டை வாழைப்பழம் கொடுத்தாரு. அதையும் வந்து வாங்கிட்டு கிளம்பியாச்சு. இப்ப திரும்ப வாங்கின பொருள் எல்லாம் எடுத்துக்கிட்டு நான் அந்த ஹோட்டல் வந்துட்டு சாப்பாடையும் வந்து கலெக்ட் பண்ணிட்டு நாங்க என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா சரி ஊர் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் நாங்க வாங்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு ட்ரெஸ் மட்டும் வாங்கணும். பொண்ணு மாப்பிளைக்கு வந்து ட்ரெஸ் மட்டும் வாங்கிக்கணும். அதனால அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சோ ஸ்வீட்ஸ், பழங்கள் அண்ட் சாப்பாடு இது எல்லாமே வந்து வந்தப்போ வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டோம். ஆனா செம்ம விலையா இருந்தது. சரி பரவாயில்ல, நம்ம பண்ணிதானே ஆகணும், வாங்கிதானே ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வாங்கியாச்சு.
அண்ட் எங்க ஊர் போனோட ஒரு ஆசை வந்துச்சு, பூண்டு வித்துட்டு இருந்தாங்க, ரொம்பவே நல்லா இருந்தது, நாட்டு பூண்டு. ஐ திங்க் 1 கிலோ வந்து 200 rupees. அதையும் வாங்கிட்டு நாங்க வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு.